ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கொஷின் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல என்று அடைமொழியை பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல என்ற அடைமொழியை பெற்ற நூல் வந்து குறுந்தொகை. நல்ல என்ற அடைமொழியை பெற்ற நூல் வந்து குறுந்தொகை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள். ஸோ கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வீணாகுதல். ஸோ அதனுடைய பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா கடலில் கரைத்த பெருங்காயம் போல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக. ஸோ தெரிநிலை அதனுடைய வினையச்சம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நடந்து வந்தான். ஸோ அதுதான் வந்து தெரிநிலையோட வினையச்சம். ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா கை. ஸோ இதுக்குரிய பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். ஸோ கை அதுக்குரிய பொருள் வந்து என்னென்னா ஒழுக்கம். அதுக்குரிய பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா துன்பம். யா அதுக்குள்ள பொருள் வந்து ஒரு வகை மரம். ஸோ யா என்ற அந்த எழுத்துக்குரிய பொருள் வந்து ஒரு வகை மரம். ஸோ அதுக்குரிய பொருள் வந்து கைப்பற்றுதல். ஸோ 3142 இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈற்றையலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை. ஈற்றையலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை வந்து நேரிசை ஆசிரியப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். ஸோ சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். கவி காலமேகம் என சமயத்திலிருந்து கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? ஸோ கவி காலமேகம் வந்து வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறியவர் தான் யாருன்னா கவி காலமேகம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. ஸோ உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் தமிழ் இதழ். ஸோ அந்த வந்து எந்த இதழ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. ஸோ ஒருத்தர் மேதையாக இருக்கணும்னா அவங்கள்ட்ட உள்ள சிறப்பு அம்சம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றது மறவாமை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு முதுமொழி காஞ்சி வந்து குறிப்பிடுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஒன்று மேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வழிக்கரை. ஸோ அதனுடைய இலக்கண குறிப்பு வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. கரகமலம். ஸோ அதனுடைய இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா உருவகம். பொங்கு கடல். ஸோ இதனுடைய இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகை. உருவேனில் இதனுடைய இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா உரிச்சோர் தொடர். ஸோ ஆன்சர் வந்து 3412. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? ஸோ அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. ஸோ இதுதான் வந்து பிறமொழி அல்லாமல் தமிழ் மட்டுமே உடைய சொற்கள். பிறமொழி சொற்றொடர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? கீழ்காணும் வாக்கியங்களில் 3 மற்றும் 4 தான் சரியானது. ஸோ நம் கூற்று சிறிதும் ஏற்றத்தக்கது அன்று அவையெல்லாம் மாதவியின் நூல்கள். ஸோ 3, 4 தான் சரி. ஸோ முட்டையிட்டது சேவலா புட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எதுனா வினாவலு.
வரை இவ்வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. வரைந்தவன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கொஸ்டின் கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.